இன்றைக்கி நம்ம வெற்றி சின்னம் விசிலை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு ஃப்ரெண்ட்லி கிரிக்கெட் காம்படிஷன் நடந்தது. விசில் அணி பிகில் அணி, விசில் அணிக்கு என் தலைமையிலும், பிகில் அணியில் ஸ்ரீநாத் சார் நம்ம தலைவர் அவர்களின் நண்பர் அவர் தலைமையிலும் இன்று ஒரு ஃப்ரெண்ட்லி போட்டி நடந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாம் உற்சாகமாக கலந்துக்கிட்டோம். சின்னம் வந்து மக்களிடையே பயங்கர ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அதனால் மக்கள் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. தொண்டர்களும் நிர்வாகிகளும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. தம்பி சார், இவங்க தமிழிசை வந்து ஒரு இது சொல்லியிருக்காங்க, பனையூர் பண்ணையாருன்னு சொல்லிட்டு அதிமுக அறிக்கையில் வந்துருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணியில் வந்து சேரணும், அப்படி இல்லைன்னா கரூர் சம்பவத்தை நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே பாரு, கரூர் சம்பவம் பொறுத்த வரைக்கும் சிபிஐ என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அவங்க மானிட்டரிங்கில் நடந்துகிட்ருக்கு. விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவங்க சொல்கிறத வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இன்வெஸ்டிகேஷனை. அவங்க பேசுனது மிரட்டல்னு எடுத்துக்கலாமா சார்? மிரட்ட முயற்சி பண்ணுறாங்கன்னு வேணால் எடுத்துக்கலாம். அதிமுகவில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி மற்றவங்க கொடுத்துருக்க அறிக்கைகள் எல்லாம் பனையூர் பண்ணையார் அந்த மாதிரி விமர்சனங்கள், நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்னு சொன்னதுக்கான விமர்சனங்கள் இதெல்லாம் நிறைய இருக்காது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். போட்டி இந்த தேர்தலில் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கேக்கு தான். ஈரோடில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தலைவர் சொல்லியிருக்காரு, களத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால் நாங்கள் எங்கள் தேர்தல் எந்த திசையில் போகணுமோ அந்த திசையில் நாங்கள் தெளிவாக போயிட்டுருக்கோம். சார், டிடிவி இன்னைக்கு வீட்டை விட்டு விஜய் வெளியே வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் எதிரி யாருங்கிறத வெளியே வந்து மக்களோட நின்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அவரை பற்றி அவர் என்ன கடந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ என்ன சொல்கிறாரு, அதெல்லாம் விட்டலாம். எங்கள் இலக்கு இந்த தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பி மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்பது தான். இப்போ செல்வ பெருந்தகை வந்து அது உங்களோட கூட்டணிக்கு வரதுக்கான சமிஞ்சையாக எடுத்துக்கலாமா? பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி. இப்போ கரூர் திருச்சியோட காங்கிரஸ் முகங்கள் பெருந்தலைகள் இதில் தாவேக்காவில் இணையிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அது உண்மையான தகவல்? என்ன தகவல் சொல்லுங்கள். காங்கிரஸுடைய மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பெருந்தலைகள் திருச்சியை சேர்ந்தவர்கள் தாவேக்காவுக்கு இடம்பெயர்றதா சொல்லி ஒரு தகவல் வெளியே நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாமல் எப்படி நடக்கும்? நன்றி.